வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதில் க்ரூஷியல் டேட் என்ன அப்படிங்கிற நிறைய பேர் கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் க்ரூஷியல் டேட்னா என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். நீங்கள் எந்த கேட்டகரியில் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் அந்த மாதிரி எந்த கேட்டகரியில் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட் ஒரு குறிப்பிட்ட டேட்டுக்கு முன்னால் நீங்கள் வாங்கியிருக்கணும். அந்த டேட்டு தான் பார்த்தீங்கன்னா க்ரூஷியல் டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த எக்ஸாம்னு இல்லை, நீங்கள் எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் அந்த பர்டிகுலர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டு தான் பார்த்தீங்கன்னா க்ரூஷியல் டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்த்தா சிஜிஎல் எக்ஸாமுக்கான க்ரூஷியல் டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 22, 2026. ஓகே. ஸோ நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஜூன் 22க்கு முன்னால் எப்போ இந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தாலும், உங்களோட கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருந்தாலும் அதுவே போதுமானது. நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னால் வாங்கியிருந்தாலும் அதுவே போதுமானது. நீங்கள் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா 2026-27 இந்த ஃபினான்ஷியல் இயரில் வாங்கியிருக்கணும். அதாவது 2026 ஏப்ரல் 1க்கு அப்புறம் இந்த ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதுவே போதுமானது. க்ரூஷியல் டேட்டுக்கு முன்னால் வாங்கணும்ட்டு அவசியம் இல்லை. பட் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக வாங்கிக்கோங்க, அசால்ட்டாக இருக்காதீங்க. அப்ளை பண்ணுற அந்த டைமில் உங்கள் கையில் அந்த சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை. நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கூட வாங்கிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஓபிசிக்குமே அவங்க அந்த க்ரூஷியல் டேட்டுக்கு முன்னால் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி சொல்லலை. ஆனால் சேஃபர் சைடில் நம்ம இருக்கணும். ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதை ஒரு ப்ராப்ளமாக கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஏப்ரல் 1, 2026 ஜூன் 22, 2026 உங்களோட ஓபிசி சர்டிஃபிகேட்டை வாங்கிடுங்க. இப்போ ஓபிசினா யார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இன்னும் டவுட்டாக இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டில் ஏதாச்சும் ஒரு எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரி எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஜென்ரல், எஸ்சி, எஸ்டி இந்த 3 கேட்டகரிக்குள்ளேயும் இல்லாமல் வேறு ஒரு கேட்டகரியில் வேறு ஒரு கேஸ்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்குள்ளே போகிறப்போ ஓபிசி அப்படிங்கக்கூடிய ஒரே கேட்டகரிக்குள்ளே வந்துடுவீங்க. அதுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது தனியாக நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கணும். பிசி சர்டிஃபிகேட்டோ எம்பிசி சர்டிஃபிகேட்டோ போதாது. ஓபிசி சர்டிஃபிகேட் நீங்கள் தாலுகா ஆஃபீஸில் வாங்குற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கினாலே போதுமானது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொன்ன எல்லா சர்டிஃபிகேட்டுமே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கக்கூடிய ஃபார்மேட்டே போதுமானது. அதுக்குன்னு நீங்கள் தனி ஃபார்மேட்டில் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை. இந்த ஃபார்மேட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் போனாலும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே. ஸோ நீங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இடபிள்யூஎஸ்ஓ இல்லைனா ஓபிசி கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் அடுத்து வரப்போகிற இந்த வருஷம் வரப்போகிற எல்லா எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கும் இந்த ஒரு சர்டிஃபிகேட் போதுமானது. எல்லா ரயில்வே எக்ஸாமுக்கும் இந்த ஒரு சர்டிஃபிகேட் போதுமானது. எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் இந்த ஒரு சர்டிஃபிகேட் போதுமானது. திரும்ப நீங்கள் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நான் சொன்ன டேட்டுக்குள்ளே வாங்கி வச்சுக்கோங்க. முடிஞ்சளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாமல் கடைசியில் செலெக்ஷன் ஆகிற ஸ்டேஜில் இருக்கிறப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிற டைமில் என்கிட்ட கேட்பாங்க, சார் இந்த மாதிரி என்கிட்ட இல்லை, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அது ஒரு சிலருக்கு ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்சளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.